மனதை போல தான் இருக்கு. அதுவும் இப்போதைக்கு உன் மனைவிக்கு உன் மாமியா வசிய மருந்து கொடுத்துருக்காப்பா. சொல்றது புரியுதாப்பா? ஏன்னா உன் மனைவிக்குமே உன் மேலே பாசம் அதிகம்தான். உன்னை விட்டு அவளால் விலகி இருக்க முடியாது. நீ எந்த அளவுக்கு உன் மனைவி மேலே அன்பு வச்சிருக்கிறியோ அதே அன்பு உன் மனைவியும் உன் மேலே வச்சிருக்கிறான். ஆனால் இப்போதைக்கு உன்னோட மாமியா உன் மனைவியோட மனசை கேரள மாந்திரீகத்தின் மூலமாக வசியப்படுத்தி வச்சிருக்கான். இப்போதைக்கு உன் மனைவி உன் மாமியா என்ன சொல்கிறாளோ அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். சொல்றது புரியுதாப்பா? நீயும் சட்ட ரீதியா பல இடத்துல போய் உதவி கேட்டிருப்ப, உனக்கு எந்த உதவியுமே கிடைச்சிருக்காது. நீ என்னெல்லாம் சட்ட உதவியை மேற்கொண்ட சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன் போனேன், கோர்ட்டுக்கு போனேன், எஸ்பியை பார்த்தேன், கமிஷனரை பார்த்தேன், ஐஜியை பார்த்தேன், இன்ஸ்பெக்டரை பார்த்தேன், சிஎம்கிட்ட போனேன். போகாத அதிகாரிகளை பார்க்காத இடம் இல்லை. ஆனால் யாருமே எனக்கு உதவி செய்யலை. ஏன்னா சட்டத்தில் பெண் சுதந்திரம், பெண் உரிமைன்னு பெண்களுக்கு தான் சாதகமாக இருக்கு தம்பி. உன் கோரிக்கை நியாயமானதா? ஆனால் எங்களால் உன் மனைவி மனசை மாற்ற முடியலை. அவன் மனசு வச்சா நாங்கள் இப்பயே சேர்த்து வைக்கிறோம். ஆனால் அவள் அம்மா பேச்சதாப்பா கேட்குறா. அதுக்கு மீறி எங்களால் சட்டத்தில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நாங்களும் சேர்த்து வாழணும்னு ஆசைப்படுறோம். வெளியில் பெரியவங்களை வச்சு பேசுன்றாங்க. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அது மட்டும் இல்லை சாமி, இன்னொன்று நான் கூட சொல்லணும். நான் பிரிஞ்சிருக்க காரணத்தை வச்சு என் மாமியாவே வேற பசங்களோடலாம் நல்லா பேசி பழகு, அப்பதான் நீ அவனை மறக்க முடியும்னு சொல்லி பெரிய செல்போனை வாங்கி என் கூட இருக்கிற வரைக்கும் அவங்க எதுலையுமே ஃபேஸ்புக் அது இதுன்னு எதுலையுமே இல்லை. இப்போ அவன் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி அதில் முஸ்லீம்கார பையன் ஒருத்தவன், அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. அவன் என் மாமியோட சொந்தக்கார ஒருத்தவன் ராமேஸ்வரத்தில் இருக்கான், அவனுக்கு 2 குழந்தை இருக்கு. அவெல்லாம் ஃபேஸ்புக்கில் என் மனைவியோட போன்ல சாட் பண்ணி நீ புருஷனை விட்டு தனியாதெல்லாம் இருக்க, எப்படி இருக்க, உனக்கு வேணா நான் வாழ்க்கை கொடுக்கவான்றத நான் சாட் பண்றப்ப பார்த்துட்டேன். அது என் மனைவி என் செல்போன் மூலியமா தான் லாகின் பண்ணியிருந்தா. என் செல்போனை கொடுத்துட்டு போனல அவன் மனசை கலைக்கிறத நான் பார்த்தவனதான் என் ரத்தம் கொதிச்சிருச்சு. இன்னமேலு என் மனைவி அங்கே இருந்தா ஒழுக்கமாக எனக்கு மீட்டெடுக்க முடியாதுன்னா அவங்க வீட்டு வாசலில் போய் தர்ணா பண்ணேன். என்னைய திருமங்கலம் மகடி ஸ்டேஷன்லையும் கூட்டிகிட்டு போய் திருமங்கலம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கூட்டு போய் கை காலை கட்டி என்னை அடித்து சித்திரவதை பண்ணாங்க. மனைவி குழந்தை வேணான்னு சொல்லிட்டு உன்னை உயிரோட விட்டுரும், இல்லைன்னா இங்கேயே அடித்து கொண்டுருவோன்னு. அதுக்கு என் மச்சா சொல்றியா, எவ்வளோ வேணாலும் காசு தரேன், இவன் பொண்டாட்டி பிள்ளை தேடி வரக்கூடாது, இவனை அடிச்சே கொள்ளுங்கன்னா எவ்வளோ வேணாலும் அடிங்க, ஆனால் என் மனைவியும் குழந்தையும் மீக்காமல் இந்த மண்ணை விட்டு போக மாட்டேன். ஏன்னா என் மனைவி குழந்தையும் நான் வாழணும். அவங்க 2 பேரையும் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்படி நான் அழுதேன். எஸ்பிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். என்னை போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தினாங்கன்னு. அது விசாரணை நிலுவையில் இருக்கு. அந்த நிலுவை இருக்கையில என் மனைவியை மறுபடியும் தேடி போயில என் மனைவியை போய் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதையும் கண்டுபிடிச்சி சிவரக்கோட்டைன்னு ஒரு ஏரியாவில் போனேன். என் வீட்டில் ஏசியில் தான் தூங்க வைப்பேன். நான் கஷ்டப்பட்டா கூட வீட்டில் வாடகை வீட்டில் பந்தாவாக வாழ வச்சிருந்தேன் என் மனைவியை. அங்கே பாலடைஞ்ச வீட்டில் ஒரு கைத்து கட்டில் ஒரு ஃபேனில் தனியாக என் மனைவி உட்காந்து பார்த்து நான் மனசு உடஞ்சிட்டேன். சமாதானம் பேசிக்கிட்டே இருக்கல என் மச்சனை, என் மாமியா மீனா, மச்ச கருணாகரன் 4 பேரை கூட்டிட்டு வந்து என்னை அடிச்சு ரத்த காய அங்கேயே ஏற்படுத்திட்டாங்க. அது கள்ளிக்குடி ஸ்டேஷன்ல விசாரணைக்கு நடந்து அவங்க மேல வழக்கு போடவான்னு சொல்லல. ஏற்கனவே என்னை அடிச்சு வழக்கு போட்டதுக்கு என்னை இத்தனை நாள் பிரிச்சு வச்சுட்டாங்க. இன்னும் மறுபடியும் போட்ட என்னை நிரந்தரமா பிரிச்சிருவாங்கன்னு அதை அப்படியே விட்டுட்டேன். இப்பவும் என் மனைவி தேடி போறேன். என்னை அடிச்சு விரட்டுறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அசிங்கமா பேசுறாங்க. எல்லாமே காரணம் நான் பொருளாதார ரீதியாக சிக்கல் பண்ணுறேன். பணக்கார வீட்டில் கொடுக்கணும், பணக்காரனு பணம் பணம் பணம்னு வெறி பிடிச்சி திரிகிறாங்க என் மாமியாவதும். எப்பா உனக்கு விதிப்படியே இப்போ மாமியாருக்கு தான் பண ஆசை அதிகம். அந்த பண ஆசையினால தான் உன் மனைவியை வேற யாருக்காவது ஒரு ஆளுக்கு கட்டி கொடுக்கணுங்கிற தவறான எண்ணத்தில் உன் மாமியார் இருக்கான்.
அதுவும் உன் மாமியா வந்து இப்போதைக்கு உன் மனைவியை கேரள மாந்திரீகத்தின் மூலமாக வசியப்படுத்தி வச்சிருக்காப்பா. அதனால் உன் மனைவிக்கு உன் மாமியா சொல்கிறது தான் பெருசாக தெரியுது. உன்னுடைய அன்பு அவள் அறிவுக்கு புரிய மாட்டேன். கிட்ட போனாலே மூஞ்சி திருப்பிக்கிறா. ஒரு மணி நேரம் கூட நீ பிரிஞ்சு இருக்க மாட்டா. அங்கே மனசு கிட்ட போகிறேன், கொஞ்ச நேரம் சிரிக்கிறா, அடுத்து பண்ண மாட்டேன்றா. ஃபேஸ்புக்கில் நான் மெசேஜ் போடுறேன், ஒரு நாள் பார்க்குறேன், அடுத்தடுப்பு ஒரு வாரமாக பார்க்கவே இல்லை. ஃபோன் பண்ண ஃபோன் பிளாக் லிஸ்ட்லேயே இருக்குது, எடுக்கவே மாட்டேன்றாங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியலை. சரிப்பா, உனக்கு இப்போ கோச்சார சந்திரன் 8ல் போய் இருக்கு. அப்போ இப்போ 2-3 நாளைக்குள்ளே நீ போயிருக்கணுமா, போய் மனைவியை பார்த்துருக்கணுமா? பார்த்தியா? நேற்று போனேன், ஞாயிற்றுக்கிழமை போனேன் சாமி. என் குழந்தைகளை மட்டும் பார்த்தேன். என் குழந்தை என்னோட மையன் வந்து கையை தூக்கி அப்பா டாட்டா காமிச்சா. உடனே மாமி அக்கா கையை பிடிச்சி இழுத்து உள்ளே தள்ளி விட்டுட்டு அடைச்சிருச்சு. எதுக்குடா வரேன், நான் பொண்டாட்டி பிள்ளைய கூப்பிட வந்தேன்னு தண்ணியை தூக்கி ஊற்றுனா. அந்த காய்ச்சல் அடிக்கிறது. ஒரு பேரசூட் மாத்திரையாவது கொடுங்க. என்னை மருமன்னு கூட நினைக்க வேணாம், ரோட்டில் போகிறவங்கள நினச்சி கூட கொடுங்கன்னு. இவனை தண்ணி ஊற்றினா போக மாட்டேன்னு மிளகா பொடியை கரைச்சி என் மேலே ஊற்றி விட்டுட்டு உடம்பு பூரா எரிஞ்சிச்சு. அக்கம் பக்கத்துலாம் சொன்னேன், இந்த பொம்பளை ஏன் இப்படி பண்ணுதுன்னு. அவங்க தான் வாழைப்பழம் பிஸ்கெட்டில் முழுத்தி என் மேலே தண்ணி மிளகா பொடி தண்ணியெல்லாம் ஊற்றி வேறு தண்ணியை ஊற்றி கழுவி சமாதானம் செஞ்சு அனுப்பிச்சி வச்சாங்க. இப்படியே நான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன் சாமி. நானும் போய்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்கன்னு. நான் படாத அடி கிடையாது, சிந்தாத ரத்தம் கிடையாது. எல்லா பணங்களையும் நிறைய இழந்துட்டேன். என்னோட ஒரே கோரிக்கை என் மனைவி குழந்தையோட சந்தோஷமா நிம்மதியாக வாழணும் சாமி. சரிப்பா நீ வருத்தப்படாத. இப்போ ஒரே ஒரு இடையூறு, என் ரெண்டு பசங்க வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் என் மனைவியை மனசு மாத்துறாங்க சாமி. ஒரு முஸ்லீம்கார ஒருத்தர், ஒரு சொந்தக்கார ஒருத்தன் பேர் ஆனந்துன்னு ஒருத்தவன், இன்னொருத்தன் பேர் தீனுன்னு ஒருத்தவன். அவங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்களா இல்லை என் மனைவி என்னையே தான் மனசால் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் சாமி. சந்திரனுக்கு ராகு சுக்கிரன். எப்பா உன் மனைவியோட மனசுல இப்போதைக்கு யாருமே இல்லைப்பா. ஏன்னா உனக்கு வந்து மனைவியுடைய கட்டத்தில் வந்து கோச்சார சந்திரன் இப்போதைக்கு ரிஷபத்தில் போய் நிற்கி. அப்படிங்கிற உன் மனைவியோட மனசுல இப்போதைக்கு வேற எந்த ஆண்மகனுடைய நினைவுகளும் இல்லை. அவங்க மனசுல யார் இருக்கா சாமி? இப்போதைக்கு உன்னுடைய நினைவுகள் மட்டும்தான் உன் மனைவிக்கு இருக்கு. ஆனால் அவள் தான் மனசில் நினைக்கிறத வெளியே சொல்ல அவளால் முடியலை. ஏன்னா 5 நிமிஷம் உன் நினைவுகள் வந்தாலே அடுத்த நிமிஷமே அவளுக்கு தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள் தான் அதிகமாக வருது. அதுவும் போக உன் மாமியா வந்து உன் மனைவிட்ட இவன் வந்து சரியாக வேலை செய்யாதவன், இவன் ஒரு ஆட்டோ டிரைவரு, இவனால் உன்னையும் வச்சு வாழ முடியாது, உன் குழந்தைகளையும் வச்சு வாழ முடியாது, அதனால் இவனை மறந்துரு, உனக்கு நான் பணக்கார வீட்டில் உன்னை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு மணி நேரமும் உன் மாமியா உன் மனைவிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதனால் உன் மனைவி வந்து இப்போதைக்கு குழப்பத்தில் தான் இருக்கிறான். என்ன முடிவு எடுக்கங்கிற குழப்பத்தில் இருக்கிறா. நான் பரிபூரணமாக அவளுடைய மனசை நான் மாற்றித்தாரேன். இப்போதைக்கு உனக்கு எதிராக இருக்கிறது 3 விஷயம்தான். அதில் 1, உன்னுடைய இயல்பான குணமே பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுல நீ கொஞ்சம் போதிய ஆர்வம் இல்லாமல் இருக்கிற. அதனால் நல்ல பணம் சம்பாத்தியத்திற்கான அனுகூலத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தாரேன். சரி சார். சரியாப்பா? நீ இப்போதைக்கு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த தொழிலை செய். ஆனால் அதோடு சேர்த்து உனக்கு வருமான ஸ்தானத்தில் செவ்வாய் வருது. சுக்கரன் எப்பா உனக்கு வந்து ரியல் எஸ்டேட் மூலமாக உனக்கு கோடியாக பணம் வர்றதற்கான அனுகூலத்தை நான் பண்ணுறேன். ஏன்னா உனக்கு வந்து வருமான ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கு. செவ்வாய்ங்கிறது வீடு, மண், மனை, இது மூலமாக வருமானம் வர்றதற்கான அனுகூலத்தை நான் பண்ணுறேன். சரியாப்பா? இப்போதைக்கு என்ன அப்படின்னா அவருடைய களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய
அவருடைய மனைவியின் வகையறாக்கள் தான் கெடுவினைகள் பண்ணி இவரை சாட்சிருக்காங்க. அவங்க கடுமையான முயற்சி பண்ணி, அதாவது ஆமாம் 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 ஏமனா அவருக்கு எதிராக செய்வினைகள் கடுமையாக வச்சிருக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா அது பில்லி சூனியம். இது மூலம் கடுமையான செய்வினைகள் வச்சு தான் இவரை சாச்சிருக்காங்க. ஏன்னா இவருக்கு இப்போ சாகக்கூடிய பருவமே கிடையாது. அதுவும் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இவரை கெட்டிக்கிட்ட அந்த பெண்ணுக்கு மற்ற ஆண்மகனோடையும் விருப்பம் இருந்திருக்கு. அதனால் இவர் இடைஞ்சல் அப்படின்னு நினச்சி தான் இவரை செய்வினை வச்சு அந்த பெண்ணானவள் சாட்சி இருக்கிறாள். இப்போதைக்கு அவள் நல்லா தான் இருக்கிறாள். ஏன்னா அவளுக்கு விருப்பப்பட்ட மற்ற இடத்துல திருமணப்பட்டு அவள் சந்தோஷமாக தான் இருக்கிறாள். அப்படிப்பட்ட பணம் உள்ள யாருக்கும் உதவி செய்வேன். ஒரு மனுஷனுக்கு கூட தீங்கு நினைக்காதவனை இழந்துட்டேன். 4 வருஷம் ஓடிடுச்சு எங்களுக்கு. எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த நேரமும் நமச்சிவாயன் விடப்பாடே அவருக்கு தான் நான் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த நேரமும் அவரோட காப்பாற்றுறேன். இங்கே பார், உனக்கு அருள் கொடுக்கறதுக்கு பைரவரே நிற்கார். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார். உனக்கு இப்போ அருள் கொடுக்கறதுக்கு பைரவரே வந்திருக்கார். அதனால் நீ எதையும் நினச்சி வருந்தாத. அந்த பெண்ணிட்ட சிக்கி இருக்கக்கூடிய உனது பங்கு பாகமாகிய சொத்தை நான் பரிபூரணமாக மீட்டு தாரேன். சரியா? ஏன்னா அவள் சொத்தை பறிக்கிறதுக்காக உனக்கு எதிராகவே சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம், அவள் உனக்கு எதிராகவும் வேலை செய்கிறா. அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு எதிராகவும் சில கறி வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதை நான் உனக்கு பரிபூர்ணமாக சரிப்படுத்தி தரேன். நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. அதாவது உன்னுடைய உடல் நலம், உன் தாயினுடைய உடல் நலம், உங்களுக்கு சேர வேண்டிய உங்கள் தம்பியினுடைய சொத்து பங்கு, அதை நான் பரிபூரணமாக உங்களுக்கு மீட்டு தாரேன். இதுக்கு நீ செய்ய வேண்டியது, தினமும் காலையில் ஓம் நம சிவாயன்னு ஒரு 101 முறை என் அப்பன் ஈசனுடைய மூல மந்திரத்தை உச்சாரணம் பண்ணு. அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 101 முறை என் அப்பன் ஈசனுடைய ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சாரணம் பண்ணு. இதை மட்டும் நீ செய். நான் வலுவான காளி பூஜை பண்ணி உனக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பரிபூரணமாக திருத்தி அவரை வேற வழிக்கு அனுப்பிடுது. சரியாம்மா? ஏன்னா அவன் மனசில் இப்போதைக்கு அந்த சொத்தை கைப்பற்றுறதுக்கு என்ன வேணாலும் செய்கிறதுக்கு அவள் தயாராக இருக்கு. ஏன்னா இப்போ அந்த சொத்து அவள் அடைகிறதுக்கு தடையாக இருக்கிறது நீயும் உன் தாயும் தான். முதல்ல 3 பேர் இருந்தீங்க. அதாவது உன் தம்பி, நீ, அதுக்கடுத்து உன் தாய், 3 பேர் இருந்தீங்க. அதில் உன் தம்பியை அவள் கம்ப்ளீட்டாக சாகடிச்சிட்டான். அதுக்கு அடுத்து அவள் முயற்சி பண்ணுறது உன் தாயை. எனக்கு நடந்தது எனக்கு கிடைச்சோம் சாமி. எனக்கு ரொம்ப முடியாமல் போட்டுருச்சு. எனக்கு இந்த மாதிரி புரிய வருது. அப்புறம் சாமி கழிச்சா ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணிட்டு கழிச்சு வச்சுக்கிட்டாங்க.
இல்லைம்மா, இப்போ அவன் முழுக்க முழுக்க முயற்சி பண்ணுறது உன் தாயைத்தான் முயற்சி பண்ணுறான். எங்கள் அம்மா இருக்கிறனால நான் இங்கே இருக்கிறப்ப இருக்கேன், இல்லையா நான் வெளியே இருக்க மாட்டேன். ஏன்னா உன் அம்மாவை மட்டும் அவள் சாச்சிட்டா அப்படின்னா அந்த வீடு வந்து அவளுக்கு பரிபூரணமாக போய் சேர்ந்துடும் அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதை நான் பரிபூரணமாக தடுத்து தாரேன். சரி சாமி. அவள் செஞ்ச இந்த அதர்ம காரியத்துக்கு என் அப்பன் ஈசனே அவளை பரிபூரணமாக பாடம் புகட்டுவான். அவளுக்கு வந்து ஈசனே பரிபூர்ணமாக தண்டனை கொடுப்பான். இல்லை, அவன் ஆத்மா இன்னும் சாந்தி அடையலை. அவன் இப்போதைக்கு அடுத்த பிறவியவும் எடுக்க முடியாமல், வாழ்ந்த பிறவியும் நிம்மதி இல்லாமல், நம்ம இப்படி அல்ப ஆயுசில் போயிட்டோமே அப்படின்னு அவனுடைய ஆத்மா ஒன்றை தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, அவன் ஒன்றை தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா ஒரு முறை ராமேஸ்வரம் போய் என் அப்பன் ஈசனின் சன்னிதானத்தில் அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும்னு வேண்டிக்கோ. நான் அவனுடைய ஆத்மா பரிபூர்ணமாக சாந்தப்படுத்துறதுக்கு நான் ருத்ர பூஜை பண்ணுறேன். சரியாமா? ஆனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நீ செய்ய வேண்டியது தினமும் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் என் அப்பன் ஈசனுடைய மந்திரத்தை உச்சாடனம் பண்ணு. இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் உச்சாடனம் பண்ணு. இதை மட்டும் நீ செய். மற்றது அந்த சொத்தை நான் பரிபூர்ணமாக உனக்கே முடிச்சு தரேன். சரியாம்மா? ஏன்னா அவள் வந்து செய்யக்கூடாத கொடூர கறி வேலை எல்லாத்தையும் அவள் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனால் நீயா போய் அவட்ட எந்த ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே பண்ணக்கூடாது. போகவே கூடாது. ஏன்னா அவளுக்கு கைவசத்தில் மொத்தம் 4 மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. அதுவும் கேரள மந்திரவாதிகளை தான் அவள் கைக்குள்ளே வச்சுருக்கான். அதனால் அவள் அவங்கள என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கா. ஆனால் நீ வருத்தப்படாத. என் அப்பன் ஈசன் உனக்கு பரிபூர்ணமாக துணையாக இருப்பான். சரியாம்மா? நீ அந்த பொம்பளையை நினச்சிக்கிட்டு இந்த பொம்மையை எடுத்து அந்த யாக குண்டத்தில் வை. ஆமாம் ஆமாம், அந்த பொம்பளையை நினச்சிக்கோ. நினச்சிக்கிட்டு இந்த பொம்மையை தொட்டு அந்த யாக குண்டத்தில் வை. யாக குண்டத்துக்கு உள்ளே போடு. யாக குண்டத்துக்கு உள்ளே போட்டுரு உள்ள. சரி, அந்த பொம்பளையை நான் பூஜையின் மூலமாக என் அப்பன் ஈசன் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை என் அப்பன் ஈசனே பரிபூரணமாக கொடுப்பான். சரியாம்மா? நீ இப்போ வந்து அந்த யாக குண்டத்திலேருந்து ஒரு சூலாயுதம் ஒன்று எடு. சிவய நமய நம சிவம சிவயன வயனமசி நம சிவய. ஓம் சிவய நமய நம சிவம சிவயன வயனமசி நம சிவய. ஓம் சிவய நமய நம சிவம சிவய நவய நமசி நம சிவய. ஓம் சிவய நமய நம சிவம சிவய நவய நமசி நம சிவய. சிவ 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 சிவ. நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய.
அந்த சொத்தை நான் உனக்கு பரிபூரணமாக மீட்டு தாரேம்மா. அதே நேரத்தில் உனக்கு இப்போ